பிடிச்சது நான் பழகுனேன். ஆனா அந்த மாமியார் கிளையும் என் புருஷனும் என் நாத்தனாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால எனக்கு எரிச்சலும் கோபம் வந்தது. அப்பனா அவங்க சொல்றத நிஜமாக்கணும்ட்டு நானாதான் வலிய பேசினேன். நீ என்ன முட்டாளா? அவங்க உன் மேல அக்கறை தான் கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, நீ ஒண்ணு தனி மனுஷி கிடையாது. தனி மனுஷியா இல்லையோ என்ன வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க. அதை செஞ்சு காட்டினேன். எல்லாரும் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நான் அதை செய்வேன். நீ தனி மனுஷி இல்ல, ஒரு குடும்பத்தின் தலைவி. ஒரு குடும்பத்தின் தலைவி பேசுற பேச்சா நீ? அது எனக்கு தெரியாது. என்ன நம்பாம என்ன சந்தேகப்பட்டு பேசுனா அதான் நான் பேசுனேன். ஆனா அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன, என் மாமியார் தானே இவ்வளவுக்கு காரணம். அதை எப்படியா வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக அவங்கிட்ட பேசி இன்னும் நெருக்கமாகவும் நினைச்சேன். அப்படி அவனை பார்த்து பேசலான்னு போகும்போதுதான் அந்த வீட்டுல யாருமே என்ன நம்பவே மாட்டேங்காங்க. ஒரு ஆளுகிட்ட பேசுற அவ்வளவு பெரிய தப்பா? அவன் பைக் ஓட்டுற விதம் பிடிச்சிருக்கு, அவன் ஸ்டைல பிடிச்சிருக்கு, அவன் பைக் பிடிச்சிருக்கு, அதனால பேசுனேன். அது ஏதோ பெரிய குத்த மாதிரி என்ன குற்றவாளி மாதிரி எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு என் மாமியார் அசிங்கப்படுத்திட்டா. அந்த தமிழை வர சொல்லி என்னை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க போறானா? தமிழுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், ஊரெல்லாம் நாட்டிடுவா. என்ன பண்ணலாம்? இனி அந்த வீட்டுக்கு போக கூடாது. இனி அந்த வீட்டுக்கு போவே கூடாது. நான் அவமானப்பட்டுட்டாலும் சரி, இனி அந்த வீட்டுக்கு போக கூடாது. நான் அவன் கூடயே போறேன். இருக்கு நீல நான் நிஜமாவே ஆக்குறேன். ராணி, எதுக்கு வீட்டுல சொல்லாம கொள்ளாம வந்த? என் மூஞ்சிலே நீ முழிக்காதீங்க சொல்லிட்டேன். உங்க அம்மா உங்க தங்கச்சில என்ன கேவலப்படுத்துறாங்க. நான் பாத்துக்கிட்டு அந்த வீட்ல இருக்கணுமா? ஏன் கூட படிச்ச பையன்கிட்ட பழகுனா என்ன தப்பு? நான் ஒண்ணும் சொல்லல. நீ வீட்டு பக்கம் வா. அட உங்க அம்மா உங்க தங்கச்சில பேசுறாங்களே, நீங்க பாத்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. அவங்க உன் மேல உள்ள அக்கறையில தானே பேசுறாங்க. இது என்ன இருக்குது? வா வா வான்னு கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. உங்களுக்கு எனக்கான உறவு முடிஞ்ச பாச்சு. இனிமேல் என்ன தேடி வராதீங்க. என்ன பேச்சு பேசுற? குடும்பத்துல யாராவது தப்பு பண்ணா தண்டிக்க தான் செய்வாங்க. அதுக்காக அப்ப நான் தப்பு பண்றேன். அப்படிதானே? தப்பு நடந்துட கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப கெட்டின பொண்ணாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பாரு, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒருத்தவங்க பழகுறானா காரணம் இல்லாம பழக மாட்டான், ஆனா இல்லாம பழக மாட்டான். நாளைக்கு அதாவது பிரச்சனை முடிஞ்சுமேனு அம்மாவும் தங்கச்சும் பயப்படுறாங்க. இதுல என்ன இருக்குது? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 6 மாசம் ஒண்ணா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை வச்சு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அவன் தப்பா கூட என்ன ஒரு பாறை பார்த்தது கிடையாது. சரி ராணி, ஒரு பாறை தப்பா பார்த்தது இல்லதான். உன்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவன் வீட்டுக்கு வரல, உன்னை ட்ராப் பண்ண வரல. ஏன் எங்கிட்ட சாதாரணமா பேச வேண்டியதுதானே? அது என்ன உன்னை விட்டுட்டு பயந்து போன மாதிரி போறான்? அக்கம் பக்கம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்ப அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்கன்னு தான் என்ன பேசுறீங்க? அப்படி இல்ல ராணி, அவன் உண்மையிலேயே நல்லவனா இருந்தா உன்னை ட்ராப் பண்ண வந்துட்டு எங்கிட்ட சாதாரணமா பேசிட்டு போலாம். யாரும் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உன்கிட்ட பழகுறான். அங்கிருந்து கூட்டிட்டு வர தைரியம் இருந்தவனுக்கு உன்னை விட்டுட்டு போகும்போது என்ன பயந்து போறான்? அப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாம் உன்னை தப்பா நினைக்கணும். அதுதான் அவன் நோக்கமா இருக்குது. நீ அவமானப்படணும்னு நினைக்கிறான். அவன் நல்ல எண்ணத்துல உன்கிட்ட பழகல. அவனை ஒண்ணு நீங்க குத்தம் கண்டுபிடிக்க வேண்டாம். சரி, நீ அவன்கிட்ட கேளு. உட வரதுக்கு தைரியம் இருக்க உனக்கு விட்டுட்டு போகும்போது எதுக்கு பயந்து போறேன்னு கேளு. அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு பயப்படலாம்ல? அப்ப அவனுக்கு உடதுக்கு தைரியம் இருக்குல்ல? ஏன் அவன் உட வரது எங்களுக்கு தெரியாதா? ஏன் தனிப்பட்ட மூலியமா எனக்கு அவனை மறக்க தெரியாதா? இந்த பாரு அணி, நான் உண்மையை சொல்றேன். அவன் வேற ஏதாவது நோக்கத்துக்காக உன்கிட்ட பழகுதான். கவனமா இரு. உங்களுக்கு கெட்டின மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாம தான் இவ்வளவு பிரச்சனையும் உன்னை திரும்ப நான் காலேஜுக்கு அனுப்புறேனா? நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறேனா? உன்னை சந்தேகப்படல, உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கல. கெட்டின பொண்டாட்டியா மான மரியாதையும் பாதுகாப்போடையும் வைக்கிறவன் தான் நல்ல புருஷன். நான் நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அவமானப்பட்டா அது எனக்கும் சேர்த்துதான். உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் சேர்த்துதான். உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ராணி. மத்தபடி ஒரு சுதந்திரத்தை பறிக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, உனக்கு சந்தேகமா இருந்தா நீ அவன்கிட்ட பேசு. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உட வர தைரியம் இந்த உனக்கு விட்டுட்டு போகும்போதியா பயந்து போற? அதுக்கான விடையை மட்டும் சொல்லுமா, நான் தைரியமா அவன் கூட அனுப்புறேன். கேக்குறேன். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் கேக்குறேன். அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் சந்தோஷப்படுவேன். ஆனா வேற ஏதாவது நோக்கத்துக்காக பழகுனானா? எல்லாரும் உங்கள மாதிரி நினைக்காதீங்க. சரி ராணி, நீ பாதுகாப்பா போயிட்டு வா. என்ன சொல்றவ? பாப்போ, அவன் வருவான்ல. கம் ஆன் ராணி. பிரவீன், ஜஸ்ட் a minute. ஹாய் ராணி. ஹாய் பிரவீன். வாயே, பைக்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். இல்ல பிரவீன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன ராணி? இல்ல, உன்கிட்ட நான் உன்னை கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளு ராணி. விட வரல நீ தினமும்? உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு தினமும் விட வரல. விட வரும்போது தைரியமா விட வர, விட்டுட்டு போகும்போது ஏன்
பயந்து பயந்து போற? என்ன ராணி பேசுற? வரும்போது எனக்கு பிடிச்சவங்கள பின்னாடி வச்சிருக்கிறவங்க தைரியத்துல வண்டியை ஓட்டிட்டு வரேன். விட்டுட்டு போகும்போது உங்க அம்மா அப்பா அண்ணன் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனாலதான். ஐயோ, இவனுக்குன்னு எனக்கு கல்யாணம் முடிஞ்சது தெரியாதா? அம்மா அப்பாவா? ஆ, எப்பவும் நான் விடரும் போது கூட உங்க அண்ணன் வாசலே நிப்பானே. ஐயோ, என் ஹஸ்பண்ட் தான் அண்ணேன்னு சொல்றானா? சொல்லிடலாமா? அவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், என் இமேஜே போயிடும். என்னது, உனக்கு அவன் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டானா? ஒருவேளை எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லி என்கிட்ட பழகாம போயிட்டானா? வேண்டாம் வேண்டாம். என்ன ராணி யோசிக்கிற? உன் அண்ணன் கிட்ட நான் மாட்டி விட முடியுமா? உங்க அண்ணனுக்கு பயந்து தான் நான் போறேன். ஐயோ, இது அண்ணனே நினைக்கிறானே. அன்னைக்கு கூட உங்க அம்மா என்னை பார்த்து முறைச்சாங்க. உன் சிஸ்டர்ஸும் அன்னைக்கு என்னை பார்த்து முறைச்சாங்க. அதான் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னுதான். என்ன பார்த்தா கல்யாணம் முடியாதவ மாதிரியா இருக்குதே. ஏ ராணி, நீ எவ்வளவு அழகு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சிட்டா பாரு. லாட்டுக்கு கூட நீ அப்படி சொல்லாத. ஐயோ, நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன். இப்படி சொல்றானே, இவங்கிட்ட போய் எனக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்ல முடியும்? அதுல குழந்தை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? விட்டா எனக்கு குழந்தையா இருக்குன்னு சொல்ல போலுக்கு. சொன்னாலுங்க யாரும் நம்ப மாட்டாங்க. நீ இருக்க அழகுக்கு உனக்குலாம் சூப்பரா அமையும்பா. நான் கூட உனக்கு பொருத்தமானவனா இருக்க முடியாது. ஐ மீன் சொல்ற. என்ன சொல்ற? நீ தப்பா நினைக்கலனா? என்ன பிரவீன்? நீ விருப்பப்பட்டா? என்ன? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கேன். ஐயோ, ஏதோ சொல்ல வந்தானே. ஐயோ. ஆனா ஒண்ணுதானே, நீ எல்லாம் இருக்க அளவுக்கு என்ன மாதிரி பசங்களை கூட நீ செலக்ஷன் பண்ண மாட்ட. அதுக்கும் மேலதான் எங்களுக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்ல. உண்மையிலே நான் ஒண்ணு சொல்லட்டா, நீ இங்க பிறந்த பொண்ணு மாதிரியே இல்ல. நான் அமெரிக்கால இருந்தவன் தான். ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல. உன் கலரு வாவ் சூப்பர், சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுலாம் காதலிக்கு கிடைச்சா நான் யாருக்கிட்டயுமே காட்ட மாட்டேன். என்கிட்ட தட்டி பறிச்சுட்டா யாராவது பொறாமப்பட்டுட்டா. ஆனா அந்த கொடுப்பனை எனக்கு இல்லைன்னு தெரியும். ஏன்னா உன் ரேஞ்சு வேற, என் ரேஞ்சு வேற. நீ எல்லாம் என்ன அதான். ஆனா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் உன்னை நேசிக்கிறவனா இருக்கணும் ராணி. பிரவீன், என்ன இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு பிடிக்காதுன்னு தான் தெரியும். இருந்தாலும் எத்தனை நாள் தான் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் நானும் ஆம்பளை, அதான் மனசுல கதை சொல்லிட்டேன். அதுக்காக தப்பாலாம் இல்ல, நீ என் ஃப்ரெண்டாவே இருக்கலாம். சொல்றேன், அடுத்த பிறவின்னு இருந்ததுன்னா நான் உன்னை விரும்பலான்னு இருக்கிறேன். ஐயோ, அப்போ என் புருஷனெல்லாம் இவன் பார்த்தாமன்னா என்ன நினைப்பான்? அது எனக்கு பொருத்தமே இல்லாதவிலாச்சே. கட்டையா இருப்பாவ. ஐயோ, இவன் என் ரேஞ்ச ரொம்ப பெருசா சொல்றானே. நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன். இந்த கலர் இருக்க, இந்த கலரு பிரவீன், கையெல்லாம் இல்ல சொல்றேன், இந்த கலரு என் ஒரிஜினல் கலர் தான். வாவ், ஏதோ மேக்கப் போட்டிருக்கியா? பாரு, ஒரு பொட்டு கூட நான் வைக்கல. என்ன சொல்ற? கண்மை ஐப்ரோ எதுவுமே நீ பண்ணலையா? நான் நேச்சுரலா இருக்கேன். நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். சொல்றா கேளு. ஏன் நீ போய் சொல்ற, நீ மேக்கப் பண்ணிருக்க. சத்தியமா பிரவீன், நான் எந்த மேக்கப் பண்ணல. ஐயோ, என்ன நம்பு. ஏய், நான் நம்ப மாட்டேன்டா. சான்ஸே இல்ல. அப்படியா? உண்மையிலே நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ஏதோ புண்ணியம் தான் நினைக்கிறேன். உன்னை என் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு யாருக்கிட்டையாவது. எதுக்கு? யாராவது உன்கிட்ட இருந்தா ஐ லவ் யூ சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்ண? ஐயோ, இங்க பாரு, அதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காம இருந்துறாத. ஆஹா, நான் யாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன். ஃப்ரெண்டாவது இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதையும் யாராவது தட்டி பறிக்கிறதுக்கா? விரும்பதுக்கு தான் கொடுப்பனே இல்ல, ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் இல்லாம போயிட்டுனா ஆஹா, எனக்கு லைஃப் லாங் நீ வேணும். லைஃப் லாங் நான் உங்க கூட டிராவல் பண்ணணும். ஷூர் பிரவீன், நான் உன் கூட தான் இருப்பேன். ராணி, என்னை விட யாராவது அழகா சூப்பரா வந்தா அவங்கள ஃப்ரெண்டா பிடிச்சிட மாட்டியே? என்னை விட்டுற மாட்டியே? இல்ல பிரவீன். ஓகே ராணி.
நீ அமெரிக்காலயா இருந்த? ஆமா, நான் அமெரிக்கால தான் இருந்தேன். ஓ, உங்க அம்மா பேரு அவங்கலாம்? அம்மா கிடையாது, அண்ணி மட்டும்தான். ஆனா அண்ணினா அண்ணி மாதிரி கிடையாது, அம்மா மாதிரி. ஓ, அப்படியா? ம். அப்பனா உங்க அண்ணிய பார்த்தே ஆகணுமே. அப்படியா? அங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க பேர் என்ன? காதாம்பரி. ஓ, காதாம்பரி. தமிழ் பேரா இருக்குது. அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றீங்க? நேட்டிவ் இந்தியா தான், ஆனா அவங்க செட்டில் ஆனது அமெரிக்கால. எங்க அண்ணன் ஒய்ஃபு. ஓ, காதாம்பரி நல்லா இருக்கு. உங்க அண்ணன்? அமெரிக்கால பிசினஸ் மேனா இருக்கான். ஓ, அப்படியா? வெரி நைஸ். ஐயோ, இவ்விய வாரவல போனவிய. நான் கிளம்பணும், அப்புறமா பேசட்டா? ஏன், என்னாச்சுது? எங்க அண்ணன் வந்திருக்கான், நான் பிறகு பேசுறேன். ஓ, உங்க அண்ணனா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். ராணி, என்ன வாங்க. அவன் எப்படி இருக்கா, இவ்விய எப்படி இருக்காவ? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல எனக்கு. ஐயா, இவ்வில போய் அவங்கிட்ட இதை என் ஹஸ்பண்ட் சொல்ல முடியுமா? என்ன நினைப்பா? சை, அவ்வளவு அழகா இருக்கான். அவனே எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். ஆனா இவ்விய என் புருஷனா? ஐயா, நான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியும்? அண்ணனே சொல்லணும், அதான் சரி. என்ன, எதுக்கு நான் வந்திருக்கீங்க? இப்பதானே விட்டுட்டு போனீங்க. ஏன் ராணி, உன்னை விட்டுட்டு போனேன், மனசே சரியில்லை, அதான். ஆமாமா, ரொம்ப அக்கறைதான். சரி வா ராணி. நீங்க முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன். பைக்ல போலாம் ராணி. உங்க பைக்ல வந்துட்டாலும் அசிங்கமா இருக்குது. காதலிக்கும் போது அந்த பைக்ல தானே சுத்தணும். அது என் போராத காலம். எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஸ்கூட்டி தான் பெருசு நினைச்சு கட்டி தொலைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது அதை விட பெரிய பெருசெல்லாம் அங்க இருக்குன்னு. என்ன ராணி இப்பெல்லாம் பேசுற? எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, வேண்டாம் இந்த குள்ள பையனை கல்யாணம் பண்ண வேண்டான்னு. நான் அதான் கேட்கவே இல்லை. ராணி, பின்ன என்ன, உங்களுக்கும் எனக்கு எந்த பொருத்தமும் இல்ல. எங்க அம்மா சொன்னது உண்மைதான், நான் அதான் கேட்கவே இல்ல. சரி, இனிமே அதை பட்டு பேச என்ன பிரயோஜனம்? எல்லாம் எத்தால எழுத்து. சரி ராணி, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், வா. நடந்துக்கிறேன் அந்த செங்கமாலே போய் கிடக்கீங்க. எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் எப்பலாம் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க தான் கல்யாணம் பண்ணனும், கோட் ஷூட் போட்டுக்கறவங்க தான் கல்யாணம் பண்ண நினைச்சேன். என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கல. இப்போ உங்களுக்கு திருப்தி தானா? யாரா நீ இப்பெல்லாம் பேசுற? நீ என்ன விரும்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை விரும்பினேன். உன்னை கைவிடாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. ஆமா, நான் தான் வந்து சொன்னேன். ஏதோ விவரம் தெரியாம நீங்க ஸ்கூட்டில வந்தனே, ஸ்கூட்டி தான் பெருசு நினைச்சு நான் லவ் சொன்னேன். இப்போதான் தெரிஞ்சிருக்கு. சரி, நீங்க பெரிய ஆள் தானே, என்ன சொல்லிருக்கறா வேண்டாமா? நீ சின்ன பிள்ளை, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டாமா? என்ன ராணி, சின்ன பிள்ளை தரமா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாமா, நான் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டி, அந்த பையன் என்ன சொன்னான்னு சொன்னா? அவங்க அண்ணி பேர் என்ன பேர் சொன்னா? காதாம்பரி. நீ அவளை பாத்திருக்க? பார்த்தது இல்ல, காட்றேன்னு சொல்லிருக்கான், கூட்டி போறேன்னு சொல்லிருக்கான். அவங்க அண்ணிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் காதாம்பரிக்கு. அமெரிக்கால இருக்க அவளுக்கு. ஆமா, நான் அமெரிக்காக்கார மாதிரி இருக்கேனே அவன் அடிக்கடி சொல்வான். இந்த Dress எல்லாம் வாங்கி கொடுத்ததே அவன் தான். என்ன அமெரிக்கா சிட்டிசன் ஆக்குறேன்னு சொல்லிருக்கான். இந்த கோட்டை கேஸ் எல்லாம் முடிஞ்சதனே நான் அமெரிக்காக்கு பறந்து போயிடுவேன். பறந்து போறா, பறந்து. ஒன்னால இந்த ஸ்டேஷனை விட்டு கூட போக முடியாது. என்ன சொல்ற? அவங்க ஒரு ஏமாத்து கும்மாளி. யாரு என்னன்னு தெரியாம அந்த வலையில போய் விழுந்திருக்க. விழல, அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு உனக்கு எங்க தெரியும்? நான் முழுசா அவனுக்கு அடிமையான மாதிரி ஆயிட்டேன். அவன் இல்லாம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நான் மாறிட்டேன். வெக்கத்தை விட்டு நானே அவன்கிட்ட சொன்னேன். அப்பதான் அந்த சிஸ்டர் சொன்னான். என்ன? அவ சொன்ன வேலையை நான் செஞ்சா என்ன அமெரிக்கா சிட்டிசன் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கான். என்ன வேலை கொடுத்திருக்கான்? அதான் இந்த கேஸ்ல மாட்டினியே அந்த ப்ராப்பர்ட்டியை உன் தலையில கட்டுறது, உன்னையும் மாமாவையும் பிரிக்கிறது. அதுக்கு எங்களுக்கு லட்சக்கணக்கில படத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்ல, இருக்க வீடு, தோட்டம், தொரவு எல்லாம் கொடுத்திருக்கான். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் செஞ்சிட்டீங்க. அமெரிக்கா சிட்டிசன் ஆக்குறேன்னு சொல்லிருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? அவன் கொடுத்த வேலை கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நான் பக்காவா முடிச்சேன். மாட்டிருக்கடி, மாட்டிருக்க. என்ன சொல்ற? அவனை இப்பல எப்பவுமே அமெரிக்கா சிட்டிசனா மாத்தவே மாட்டான். உனக்கு என்ன நடக்க ஏது நடக்கணும் உனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, இன்னும் 2-3 வேலை கொடுத்திருக்கான். அதையும் நான் முடிச்சிட்டேன்னா நிச்சயமா என்ன அமெரிக்கா கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். இவ்வளவு முட்டாளாடி நீ? பொண்ணுனா கொஞ்சம் ஞானம் இருக்கணும். அறிவு இல்ல உனக்கு? எவனோ ஒருத்தன் கூட பண்ண அக்கால பழி வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சிருக்கான். அது ஏன் எதுக்குன்னு எதையுமே நீ கேட்கல. அவனுக்கு எனக்கு என்னடி? என்ன எதுக்கு பழி வாங்கன்னு சொல்லணும் உனக்கு எந்த யோசனை
போட்டு கட்டிடுவேன்னு என்ன மிரட்டினா. அதனாலே பாதி வேலை செய்ய வேண்டிய ஆயிப்போச்சு. அத்தா மனசு திசை திருப்பினதே எல்லாமே அவன் சொல்லி கொடுத்த மாதிரிதான். ஓ, இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்துல தான் நீ இந்த மாதிரிலாம் ஆடி இருக்க. நானும் இவங்க பின்னாடி யார்டா இருக்கா, எந்த தைரியத்துல இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த காலாமரி தான் இருக்கா, அப்படிதானே? அது எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரவீன் தான். பிரவீன் யாரு? காலாமரியோட குழந்தை தானே? ஆமா. சரி, இன்னும் என்னென்ன சூழ்ச்சிலாம் இருக்கு அதையாவது சொல்லு. அதான் உங்க கனவு எல்லாம் அதுல எது நீங்க கூடி சீக்கிரத்துல வெளியில போறீங்க. உன் கனவு எல்லாம் கனவா போறே. நீ மட்டும் இல்ல, அந்த அன்னைக்கு சேர்த்து தான் நடுத்தருக்கு வரப்போறே. அன்னைக்கு நம்பனி எல்லாம் நடுத்தருக்கு வாங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி கிம்பெனி எல்லாம் உங்களை விட்டு போக போறே. வீடு எல்லாமே உன்னை விட்டு போக போறே. ஏதோ கூட பிறந்தலைங்கிற உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.